ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் வந்து டெல்லிக்கு வந்திருக்காரு. 27 ஹவர்ஸ் வந்து இந்தியாவில் ஸ்பெண்ட் பண்ண போகிறாரு. இந்த விஷயத்தில் நிறைய டீல்ஸ் வந்து சைன் பண்ண போகிறாங்க. அதில் முக்கியமாக டிஃபென்ஸ் டீல். அதில் முக்கியமான ஒரு பர்ச்சேஸ் தான் S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமாக ஹைப்பர்சானிக் மிசைல், பேலிஸ்டிக் மிசைல், அப்புறமா லோ ஆர்பிட் ஸ்பேஸில் இருந்து வர மிசைல்ஸ் இது எல்லாமே டிஃபெண்ட் பண்ண முடியும். Su-57 ஃபைட்டர் ஜெட் அதுவும் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ட்ரோன்ஸ், இராணுவ சம்மந்தமான மெட்டீரியல் இது எல்லாமே டீலிங்கில் சைன் பண்ண போகிறாங்க. ரஷ்யா இந்தியாவுக்கு உள்ள ட்ரேட் அண்ட் எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா இம்பேலன்ஸாக இருக்குது. அது எப்படி பேலன்ஸாக பண்ணணுன்ட்டு டிஸ்கஷன் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்மெட்டிக்கல்ஸ், அக்ரிகல்ச்சர், ஃபுட் ப்ராடக்ட், கன்சியூமர் ப்ராடக்ட்ஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா எப்படி சேல்ஸ் பண்ணுறது அது சம்மந்தமான டீலிங்லாம் பண்ண போகிறாங்க. ரஷ்யாவில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர், இன்ஜினியர்ஸ் தேவைப்பட போகுது. அதனால் இந்தியன்ஸை வந்து அங்கே மிக்ரேட் பண்ணுறதுக்கான எல்லா டீலிங்கும் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் நியூக்ளியர் சம்மந்தமான பேச்சுவார்த்தை அது எல்லாமே டீலிங்கில் வந்து சைன் பண்ண போகிறாங்க.